போக்குவரத்து விதிகளை மிக கடுமையாக பின்பற்றுகிறார்கள். நீங்கள் நடந்து வரும்பொழுது இந்த வெள்ளைக்கோடு இந்த நிறுத்தத்தை பார்த்து சிவப்பிழக்கு பார்த்து நீங்கள் நிற்கவில்லை என்றால் உங்களுக்கு யாராவது இந்த பக்கம் சைக்கிளில் வந்தவர் உங்கள் மீது இடித்து விட்டால் அவர் முதலில் கீழே விழுந்து விடுவார். ஏனென்றால் அது ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே லட்சக்கணக்கில் மருத்துவமனைக்கு செலவாகும். இவர் விளக்கு சிவப்பு விளக்கு எரியும்போது நடந்து வந்ததால் எனக்கு அடிபட்டு விட்டது என்று அவர் காவல்துறையிடம் சொல்லி விடுவார். அதனால் அவருக்கான இழப்பீட்டை நாம் தான் தர வேண்டும். எனவே ஜப்பானில் நடக்கும்போது கண்டிப்பாக சிவப்பு விளக்கு நிறுத்தத்தை பார்த்து நிறுத்தி விடுங்கள். போக்குவரத்து இங்கே ஏற்கனவே இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கடுமையான போக்குவரத்துன்னு. அதனால் இந்த விதிகளை ஜப்பானில் கண்டிப்பாக கடைபிடிக்கும்.